அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 8th தமிழிலிருந்து தினமும் 75 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்றும் அந்த முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது என்ன? அயோத்திதாசர் அவருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு என்பது சரியான விடை. ஊராண்மை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஊராண்மை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை என பிரியும். ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவதற்கு பெயர் என்ன? ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டர மொழிதல் என்று பெயர். யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும்? ஆப்ஷனில் பாருங்க. யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும்னு பார்த்தீங்கன்னா பண்புடையவர் நட்பு தான் பழக பழக இன்பம் தரும். பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும்? பிரிது மொழிதல் அணியில் இடம்பெறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை மட்டும் இடம்பெறும். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ப்பன்றி என்பதுதான் முள்ளம்பன்றியின் பழம்பெயராகும். தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற புதினம். கோமகள் அவங்களோட புதினம் என்ன புதினம்? தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற புதினம் ராஜலட்சுமி, அவங்க கோமகள். ஆன்சர் சரிதான், அன்னை பூமி என்பது சரியான விடை. நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்? நூலார் என்னம்பாரு 42 பாரு. நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர் என்பது சரியான விடை. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? ஆப்ஷனில் பாருங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் நம்ம சொல்லி பார்த்தாவே தெரியும். உ ஊ, இதுதான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக சென்ற இடம் எது? அம்பேத்கர் அவர்கள் பொருளாதார படிப்பிற்காக சென்ற இடம் லண்டன் ஆகும். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தின் பெயர் என்ன? பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தின் பெயர் மாநிலம், அதாவது பெரிய நிலம் என பொருள்படும். செவ்வந்தியர்கள் வாழும் பகுதி எது? சியாட்டல், அவருங்க தலைவராக இருப்பார். அமெரிக்கா என்பது சரியான விடை. ஈ என்பது என்ன? ஈ ஈ என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொது பெயரை குறிக்கும். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி அவர்கள். உயிரெழுத்துக்கள் 12 எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? இந்த இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இது ஒரு முக்கியமான டாபிக்காக இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன பார்த்தீங்கன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன? இதுல மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இதுல மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்றாகும். சியாட்டல் கூற்றுப்படி அவர்கள் எதனை தந்தையாக கூறுகிறார்கள்? நிலத்த தாயின் பார்த்தோம். தந்தையாக சியாட்டல் கூறுவது வானத்தை என்பது சரியான விடை. ஆனைமலை பகுதியில் வாழும் பழங்குடியினர் யார்? ஆனைமலை பகுதியில் வாழும் பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காடர்கள் என்பது சரியான விடை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எந்த இடம்? வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மார்பு என்பது சரியான ஒன்று. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? நாவின் நுனி அன்னத்தின் நுனியை, இதில் பார்த்தீங்கன்னா இட்டு இன்னு என்பது சரியான விடை. வினைமுற்றின் வகைகள் யாவை? வினைமுற்று தெரிநிலை குறிப்பு அப்படின்னு 2 வகைப்படும். நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையின் பெயர் என்ன? நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையின் பெயர் மாநாடு. சரி,
மாநாடு என்பதுதான் சரியான ஒன்று. வீட்டு பூனை அளவுள்ள கூச்சப்படும் பிராணி எந்த பிராணி? வீட்டு பூனை அளவுள்ள கூச்சப்படும் பிராணி இந்த இதில் பார்த்துருப்போம், சருகுமான் என்பது சரியான விடை. ஏய் என்பதன் பொருள் அல்லது பொருட்கள் யாவை? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏய்னா கூடு, பொருந்து, சேர் என அனைத்தும் ஏய்க்கு பொருள்படும். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இதுவும் முக்கியமான ஒன்று. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷனில் தலை என்பது சரியான விடை. இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான பொருள் எது? பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான பொருள் என்பது மூளை என்பது சரியான விடை. உடனிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும்? உடனிகழ்ச்சி பொருள் எந்த வேற்றுமை வரும்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை வரும். தலைமைச் செயலகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? அவர் சுஜாதா அவர்கள். எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் எப்பொருளை உணர்த்துகிறது? மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் எப்பொருளை உணர்த்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கல் பொருளை உணர்த்துகிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியின் அளவு என்ன? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வேற்றுமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தொல்காப்பியர் குறிப்பிடும் வேற்றுமைகளின் எண்ணிக்கை 8 என்பது சரியான விடை. மூளையின் இடப்பக்க ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் யார்? இதில் வலது பக்கம், இடது பக்கம் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. மூளையின் இடப்பக்க ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் பட்டய கணக்கர், இந்திய ஆட்சி பணியாளர், கணக்காசிரியர் அனைத்தும் என்பது சரியான விடை. இன், இல் ஆகியவை எத்தனையாவது வேற்றுமை உருபு? ஐயால், கு, இன், அது, கண் பார்த்துருப்போம். இது இன், இல் 5ஆம் வேற்றுமை உருபாகும். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள் என்பது சரியான ஒன்று. எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் மனநிலை மாறுகிறோம்? மனிதனோட மனநிலை பார்த்தீங்கன்னா 90 நிமிடத்திற்கு ஒரு முறை மாறுகிறது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை என்பது சரியான ஒன்று. நியூரான்களின் வலை பின்னலின் பெயர் அல்லது பெயர்கள் யாவை? நியூரான்களின் வலை பின்னலின் பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது புத்திசாலித்தனம், ஞாபகம், படைப்பு உணர்ச்சி அனைத்தையும் குறிக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம் தொடரில் வந்துள்ள வேற்றுமை அறத்தான். இதில் என்ன வரும்? 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. சராசரி மனிதன் தம் வாழ்நாளில் எவ்வளவு காலம் தூங்குகிறான்? சராசரியாக மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். கயிறு கூட்டல் கட்டில் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? கயிற்று கட்டில் என கிடைக்கும். கலை தொடர்பான செய்திகள் மூளையின் எப்பக்கம் உணர்கிறோம்? கலை தொடர்பான செய்திகளின் மூளையோட வலப்பக்கத்தில் உணர்கிறோம் என்பது சரியான ஒன்று. ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் இடம் எந்த இடம்? ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா சேலத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். இது போன வருட குரூப் 4ல கேட்டது. நீலகிரி என்பது சரியான விடை. மட்டுமல்ல இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல என்பது சரியான விடை. முதல் வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை உருபா கிடையாது.
இதில் பெயர் என்பது முதல் வேற்றுமை உருபுன்னு. பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் என்ன? பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா திருவை என்று அழைக்கப்படுகிறது. முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ள இடம் எந்த இடம்? ஆப்ஷனில் ஆதிச்சநல்லூரில் தான் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளது. வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படுவது எது? வஞ்சி மாநகரம்னாவே கரூர் தான் வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது. பணிலம் என்பது எதை குறிக்கும்? பணிலம் இது பார்த்தீங்கன்னா சங்கு என்பது சரியான விடை. கலாமஸ் ரொடாங் என்னும் தாவரவியல் பெயரை கொண்டது எது? கலாமஸ் ரொடாங் என்ற தாவரவியல் பெயரை கொண்டது பிரம்பு என்பது சரியான விடை. முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவில் முதன்மையான இடம், மறக்க மாட்டோம், நாமக்கல் என்பது சரியான விடை. 2 தடவை நாமக்கல் வந்திருக்கு, சாரி, நாமக்கல் தான் இதற்கு சரியான விடை. சேரர்களின் நாட்டின் பெயர் என்ன? சேரரோட நாட்டின் பெயர் பார்த்தீங்கன்னா குடநாடு என்று அழைக்கப்பட்டது. ஔவையார் யாரிடம் தூது சென்றார்? ஔவையார் தூது சென்றது யாரிடம் பார்த்தீங்கன்னா தொண்டைமானிடம் தூது சென்றார். ஒரே மதிப்புடையதாக சேர நாட்டில் இருந்த பொருள்கள் யாவை? ஒரே மதிப்புடையதாக சேர நாட்டில் இருந்த பொருள்கள் உப்பு மற்றும் நெல் என்பது சரியான விடை. சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ள இடம் எந்த இடம்? சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கீழடியாகும். ஔவையாருக்கு நெல்லிக்கனி அளித்த அரசன் யார்? அரிய நெல்லிக்கனியை அளித்தவன் அதியமான் என்பது சரியான ஒன்று. கல்வியோடு எதனை கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார்? கல்வியோடு பார்த்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். ஊசிகள் குக்கு என்னும் நூல்களை எழுதியவர் யார்? ஊசிகள் குக்கு இதையெல்லாம் எழுதியவர் மீ ராசேந்திரன் அவர்கள். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது? இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர்ல நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காவாகும். வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும்? வறுமை வந்துட்டா கூட ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். காட்டை கூட்டல் எரித்து இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? காட்டை எரித்து என கிடைக்கும். தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் அவர்கள். கலிங்கத்து பரணியில் யானைகள் எதனை போன்று பிளிரின? கலிங்கத்து பரணிகள் யானைகள் இடியை போன்று பிளிரின என்பது சரி. ஆண்மையின் கூர்மை எனப்படுவது என்ன? ஆண்மையின் கூர்மையை பார்த்தீங்கன்னா வறியவருக்கு உதவுதல் என்பதாகும். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞராவார். பெருஞ்செல்வம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? பெருமை கூட்டல் செல்வம் என கிடைக்கும். திரிந்து கூற்றல் அற்று சேர்த்தெழுத நமக்கு என்னாயிரும்? திரிந்தற்று என சேர்த்தெழுத கிடைக்கும் போது ஆப்ஷன் பி கிடைக்கும். அம்பேத்கர் பிறந்த மாநிலம் எந்த மாநிலம்? இதில் பார்த்தீங்கன்னா அம்பவாடே அப்படிங்கிற ஊரில் மகாராஷ்டிராவில் பிறந்தார் அம்பேத்கர். சீவன் இல்லாமல் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல் என பிரியும். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார் என்பது சரியான விடை. அம்பேத்கரின் முதல் நூல் எது? ஆப்ஷனில் பாருங்கள். அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலாகும். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி என்ன அணி? உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி, ஆன்சர் சரிதான், பிரிது மொழிதல் அணியாகும். இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இருபட பொருள் என்னன்னு பார்த்தோம், ஸ்லேடை. இது ஒரு முக்கியமான கேள்வி. இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். இன்னொரு 2 வீடியோவில் முடிச்சுட்டு 9th 10th பார்த்துட்டு நம்ம நவம்பர் 1 தமிழ் 6th to 10th வரைக்கும் ஃபுல் ரிவிஷனாக கண்டிப்பாக பார்க்கலாம்.
இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.